வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக கௌதம் ப்ரோ நானும் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஆஃப் த ஸ்க்ரீன் இந்த இன்சூரன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. மொபைல் இன்சூரன்ஸ் அது மட்டும் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. இப்போ எனக்கு ரொம்ப நியரஸ்ட் டிகிரிலேயே ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட். அது என்னன்னா நம்மளே அறியாம அது சில சமயம் நமக்கு என்ன தோணுன்னா ஏதோ ஒரு சூப்பர் பவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் வந்து ஹார்ட் சுச்சுவேஷன். ஆனால் அந்த சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு அதை அப்சர்வ் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 months முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கும். ஓ சரியா? அதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் இருக்கு, 2 இன்சூரன்ஸ் இருக்கு, இது 3வது ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆனால் நம்ம வந்து தெரிஞ்சு இந்த இன்சூரன்ஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆமா. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் அதை அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. ஆமா, நீங்க இந்த 3வது போட்டீங்க. இந்த 3வது கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, மீதிலாம் வந்து பல வருஷமா இருக்கிறதுனால அவங்க கேள்வியே கேட்க முடியாது. அதுலயும் முக்கியமா கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அவங்கலாம் நோ क्वेश्चंस ஆஸ்க்ட் ப்ரோ. டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா உடனே கிளாரிஃபை பண்ணி, இப்போ சப்போஸ் 40,000 செலவாயிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் 40,000 ஆயிருக்குன்னா 35, 36 அந்த மாதிரி ரீஃபண்ட் ஆகும். கரெக்ட். அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க கார்ப்பரேட்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கௌதம் ப்ரோ வந்து ஏதாவது ஒரு எம்என்சில ஒர்க் பண்றாங்கன்னா அங்க என்ன ஆகும்னா, இங்க ஜாயின் பண்ணதுமே அதுல இருக்கிற ஹெச்ஆர் டீமே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கம்பெனி மூலமா எடுக்க முடியும்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் வேணுமா, ஃபேமிலி இன்சூரன்ஸ் வேணுமா இனிஷியேட் பண்ணுவாங்க. அதே சமயம் சீனியர் சிட்டிசன்ஸ் இன்சூரன்ஸ் வேணுமான்னு ஒரு தடவை இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் இன்சூரன்ஸ் வேணும்னு சொன்னாலும் இது கம்பெனிக்கு ஒரு வகையில லாபம். ஏன்னா அவங்க வந்து டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபைல் பண்ணும்போது என் எம்ப்ளாயிஸ்க்கு நான் இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எப்பயுமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ எம்என்சியில் ஒர்க் பண்ற யாராவது நண்பர்கள் இருந்தீங்கன்னா, உங்க பேரண்ட்ஸ் கூட நீங்க அதில் எடுத்துக்கிறதுல தப்பு. நீங்க லைஃப் லாங் வந்து எப்படின்னு ஐடியா தான் ப்ரோ இருக்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கு, நான் அதில் தான் இருக்க போறேன் அப்படிங்கிறவங்களாம் நீங்க அதில் இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்றதுல தப்பு இல்லை. வெளியில என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, தேர்ட் பார்ட்டி வெளில நம்ம எடுக்கிறோம்ல, அது எடுக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து நம்மளை எப்படி கார்னர் பண்ணலாம், கரெக்ட், லூப் ஹோல்ஸ் மேக்ஸிமம் எப்படி கார்னர் பண்ணலாம், லூப் ஹோல்ஸ். இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது, அதுக்கு வந்து 50 கிட்ட செலவாகுதுங்களா. இப்போ இந்த இன்சூரன்ஸ் வந்து எப்படின்னா, ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் 2 lakhs கவர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த ப்ரீமியம்ல வந்து இது கவர் ஆகுமான்னு சொல்லி நம்ம போய் அப்ரோச் பண்றோம். நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, இந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்றாங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம்னா அது வந்து பில்லிங் டேட்ல இருந்து ஒரு 60 daysல இருந்து 90 days டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஆமா, அதிலே போட்டுருப்பான். ஆமா, இதுக்கு அப்புறம் வந்தா மட்டும் தான் நாங்க இத அக்செப்ட் பண்ணுவோம் அப்படினு. அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா நம்ம இன்னையில இருந்து கிளைம் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிரணும். 60 days 90 days as per the terms and condition. இப்போ 90 days ஆயிடுச்சுன்னு வைப்போம். நான் இன்னும் அந்த இத கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா என்ன ஆயிடும்னா, அதுவே லேப் சைக்கிள் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா 90 daysக்கு மேல அது பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு இன்சூரன்ஸ்ல வந்து நம்ம அப்ரோச் பண்றோம், நம்ம பில் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். இது வந்து விளையாட்டு கிடையாது இல்லையா? ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேர்ல வந்து வெரிஃபை பண்றேன், ஃபோன் கால் வழியா வெரிஃபை பண்றேன், எல்லாம் பண்ணி நேர்லயே வந்து வெரிஃபையும் பண்ணி நம்மள முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரிஜினல், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க அனுப்புறது ஒரிஜினல் தான் அனுப்பணும். ஆமா, சரியா? நீங்க உங்க ஒரிஜினல் தான் கேட்பாங்க, ஜெராக்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்க சேஃப்டிக்கான நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். சோ அப்ப என்ன, அது ஒரிஜினலும் போய்டும், உங்க கையில ஒரிஜினலும் இருக்கு. ஆமா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. சோ அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, 3 months எப்படியே ஓட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிஜெக்டட் அப்படினு. ஆமா, ரிஜெக்ட். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், நம்மட்ட இன்னும் 2 இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமா, அப்போ இவன் வந்து முதல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தானா, நம்ம வேற இன்சூரன்ஸ் கம்பெனில அப்ளை பண்ணியிருப்போம். அதையும் பண்ண விடல. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வேற எங்க போய் அப்ரோச் பண்ணாலும் என்னங்க இவ்வளவு பழச எடுத்துட்டு வரீங்க, கரெக்ட். சோ இந்த மாதிரியான நிலைமை உங்களுக்கு ஹெல்த் செக்டார்ல இருக்கிற இன்சூரன்ஸ்லயும் இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. அடுத்து என்னன்னா, மொபைல். இப்போ அதை தான் நம்மள்ட்ட முக்கியமா கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளால உடனே சொன்னாப்ல, ப்ரோ அமேசான்லயும் ஃபிளிப்கார்ட்லயும் பார்க்கலையா ப்ரோ, செக் அவுட் பண்ணாலே வந்து அங்க போகும்போது, தம்பி இங்க வந்துட்டு போனீங்களா, இந்த பீடா போட்டுக்கோங்க, இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க, மொபைல் ஃபுல் மொபைல் ப்ரொடெக்ஷன் பிளான், உங்களுக்கு டிஸ்பிளே போச்சா நாங்க ஃப்ரீயா மாத்தி கொடுக்குறோம், நீங்க இன்சூரன்ஸ் பிளான் போடுங்க, ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான், 1 இயருக்கு உங்களுக்கு இல்லை எக்ஸ்டெண்டட் வாரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1SST இந்த மாதிரி நிறைய பிரான்ச் வரும். நிறைய பிரான்ச் ஒரு 3 பேர் வாரண்டி ஒரு 2 வருஷம் போட்டா என்ன ப்ரோ ஆகும்? யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா போட்டுருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, எக்ஸ்டெண்டட் வாரண்டினா அது சேம் அதே தான். பட் ஆனா டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுவாங்கன்றது இருக்குல்ல, அது ஒரு லிமிட் வச்சிருப்பான் அவன். அப்போ இது ஏடிஎல்டி மாதிரி அப்ளை ஆகாது? ஏடிஎல்டி மாதிரி கிடையாது. ஏன்னா இது கம்பெனியே கொடுத்துச்சுன்னா அவன்கிட்ட நம்ம போய் கேட்டு வாங்கலாம். இது வந்து தேர்ட் பார்ட்டி இல்லை, அவன் ஒரு லிமிட் வச்சிருப்பான். இப்போ உங்க ஃபோன் 1 லட்ச ரூபா, மதர் போர்டு போயிருச்சு, 50,000 ரூபான்னு கேட்குறான், 50,000 அவன் தரமாட்டான் கண்டிப்பா. இது வந்து எங்களோட பாலிசி எக்ஸீட் ஆகுது, வேணா நான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஒரு 50% தரேன், 50,000 ரூபா உங்களுக்கு ரீஃபண்டா பண்ணிடுறேன் நான், இது ஒர்க் பண்ண முடியாது, மதர் போர்டுனா 60,000 வருது, எனக்கு பண்ண முடியாது அப்படின்ட்டானா நம்ம கையை வச்சுட்டு உட்காந்துட்டு வேண்டியதான். அப்போ என்ன ஆகும்னா, நீங்க முதல்ல என்ன நினைப்பீங்கன்னா, ஐ ஜாலி, எனக்கு 2 வருஷத்துக்கு வந்து என்னோட ஃபோன் இல்லாட்டி என்னோட லேப்டாப் எதுக்கும் வந்து வாரண்டி கிடைச்சு நினைப்பீங்க.
அதுல வேற அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபுல்லா கவர் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். சரி, அதுக்கப்புறம் நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கூட என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஆமா 50% தான் தர முடியும் அப்படின்றான். ஏன் 50% கேட்டா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இதை பத்தி வேற ஷேர் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா சொல்றேன். லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ப்ரோ இந்த அவங்க பேர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, மோட்டரோலா ஃபோன் வச்சிருக்காரு. அவரோட ஃபோன்ல ஏதோ ஜிவிஸ் ஃப்ளிப்கார்ட்ல செக் அவுட் பண்ணும்போது காட்டும். இல்ல ஒருவேளை ஃப்ளிப்கார்ட்டோடது தானே ஜிவிஸ், அது எனக்கு தெரியல. ஆனால் ஜிவிஸ் நான் பார்த்துருக்கேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நான் பார்த்துருக்கேன். நான் எல்லாரும் கல்வி ஊற்றிருக்காங்களே. ஆமா ப்ரோ, ஃப்ளிப்கார்ட் சிம்பிள் இருக்கு பாருங்க. ஓகே, அப்போ ஃப்ளிப்கார்ட்டோட ஆத்தரைஸ்டு இன்சூரன்ஸ் பார்ட்னர். சரியா, இது வந்து அவனை செக் பண்ணாலே எல்லாரும் காரி துப்பி. இவன் ஓபன் பாக்ஸ் டெலிவரியில அவ்வளவு கோளாறு பண்றவன். இவன்ட்ட போய் நம்பி இன்சூரன்ஸ் எடுத்தா நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், மச்சான் நீ ஏமாந்துட்டடா அப்படின்னு வாங்கல. ஃப்ளிப்கார்ட்ல வாங்கும் போதே தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃப்ளிப்கார்ட்ல பொருள் வாங்கினாலும் பிரச்சனை, அப்புறம் வந்து இஎம்ஐ போட்டாலும் பிரச்சனை, எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் பிரச்சனை, இன்சூரன்ஸ் போட்டாலும் பிரச்சனையா, எல்லாத்துலயுமே பிரச்சனை. நீங்க வண்டிலாம் வர விக்கிறீங்க, அது வண்டிலாம் நான் தைரியமா சப்போஸ் ஃப்ளிப்கார்ட் மூலமா வாங்குறேன்னு வாங்கி வண்டியே கோளாறாச்சு இல்ல. இந்த இது ஓலா யாரோ புக் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, எக்ஸ்ட்ரா காசு கட்ட சொல்லிட்டே இருந்தாங்களாம் ஓலா ஷோரூம்ல. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, இதுதான் ரேட்டு அப்படின்னு. உங்களுக்கு ஆஃபரில் வந்துருக்கு, நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 90,000 வண்டி வரும் அப்படின்னா. அவன் அங்கேருந்து அங்கே போனால், ஓலா ஷோரூம் போனால் இந்த ஃபீஸுக்கு இவ்வளோ காட்டு, இந்த காசு கட்டு, டெலிவரி சார்ஜுக்கு நீ இவ்வளோ காசு கட்டு. வக்கீல் பொழந்திருந்தாரு, வண்டி நீயே வச்சுக்க. ஆமா, நான் எங்க டீல் பண்ணுமா அங்க டீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் லாக் பண்ணி விட்டானுங்க ஓலா ஷோரூம்ல, எக்ஸ்ட்ரா காசு கட்ட முடியாதுன்னு. போற வழியில நின்றுச்சு, நடு ரோட்ல நின்றுச்சான் வண்டி. அவனு தான் ரிமோட் லாக் வச்சிருக்கானுங்கல்ல அந்த கவர்மெண்ட்ல இருந்து. அந்த எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் எவ்வளவு கெத்து என் சைக்கிள் நிறுத்தினா நான் தான் நிறுத்தணும். ஆமா, இல்லன்னா வேற யாராவது வந்து என்ன இடிச்சுதான் நிறுத்தணும். இல்ல செம கடுப்பா இருக்கு இதெல்லாம். இதுக்கு பெட்ரோல் பைக் மாசா இருக்கு. ஆமா, எலக்ட்ரானிக்ன்றது இந்த மாதிரி இஎம்ஐ இதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா மனக்கேடா போயிடும். இதுல வேற இன்னொன்னு வேற சொன்னாங்க ப்ரோ, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு கார்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம லொகேஷன் எல்லாமே ட்ராக் ஆகும் ப்ரோ, எல்லாமே ட்ராக் ஆகும். இப்போ ஒரு காரை நான் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நான் என்ன பண்ணலாம்னா, அது எங்கனாலும் இந்த மாதிரி செட் பண்ணலாம். ஆமா, என்னையா இது பித்தலாட்டமா இருக்கு. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்னு ஆயிடுச்சுனாலே அதுல ரிஸ்க்குமே நிறைய இருக்கு. சரி, மொத்தம் லோகேஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, அவரோட மோட்டரோலா ஃபோனுக்கு ஏதோ பிரச்சனை, சப்போஸ் அது 40,000 ரூபா ஃபோன் வைப்போம், இல்லை 30,000 ரூபா ஃபோனே வைப்போம். அந்த 30,000 ரூபா ஃபோனுக்கு டிஸ்பிளே மாத்துறதுக்கு அவர் வந்து அந்த சப்போர்ட்டா அணுகுறாரு. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ உன் ஃபோனுக்கு வந்து 50% ஃபோன் காஸ்ட் எக்ஸீட் ஆகுது, மேல எக்ஸீட் ஆகுது. ஆமா, இப்போ ஃபோனுக்கு வந்து டிஸ்பிளே மாத்துறதுக்கு 10,000 12,000 சொன்னாங்கன்னா நாங்க வந்து எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, அது எந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைய வரைக்கும் நான் பெட்டு கட்டுறேன் 30,000 25,000 ரூபாய்க்கு வாங்குற ஃபோன் எதுலயுமே பாதிக்கு பாதிலாம் டிஸ்பிளே காஸ்டே கிடையாது. ஏன்னா மோஸ்டா நம்ம வாங்குற ஃபோன்ஸ் எல்லாமே எய்தர் குவாட் கர்வ் இல்ல டுவல் கர்வ், அல்ல ஹை ரெஃப்ரெஷ் ரேட், POLED 3000 nits இப்படி சொல்லி பாதிக்கு மேலேயே வரும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. சோ போனோட மேக்ஸிமம் காஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒன்னு மதர் போர்டு அண்ட் டிஸ்பிளே, அவ்வளவுதான். சோ இத வச்சு நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. மொத்தமா போன் வாங்கினா 30,000 ப்ரோ. ஐபோனே 50,000 ப்ரோ டிஸ்பிளே ப்ரோ சீரிஸ்க்குலாம். ஏன்னா அந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னால 50,000. நம்பர் சீரிஸ்க்கு 38,000 வாங்குறான் ப்ரோ டிஸ்பிளே. நம்ம 50,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்ல வாங்கிடுறோம் நம்பி, ஃபோன் சேல்ல தீபாவளி சேல்ல வாங்குறோம், டிஸ்பிளே தெரியாம கீழே போட்டு உடச்சிட்டோம்னா 33,000 ரூபா பில் போடுறான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும், இப்போ இவர்கிட்டயே அதான் சொல்லியிருக்காங்க, டாரிஃப் படி பார்த்தா நீங்க புது ஃபோன் வாங்கிடலான்ட்டாங்க. இப்பதான் இதே மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னா, நம்ம அஸ்வத்துக்கு மீ லேப்டாப் வாங்கியிருந்தான். அது என்னாச்சுன்னு தெரியல, அவன் பிஜில வரதுதான் ஓவர் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல. எப்பயுமே வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட போனோம்னா அட்லீஸ்ட் எந்த ஐசி போயிருக்குன்னா சொல்லுவாங்க. ஆமா, மீ வந்து சிம்பிளா டீல் பண்ணி விட்டாங்க அஸ்வத் கிட்ட. போர்டு மாத்தினா போதும், போர்டு மாத்திருங்க அப்படின்றாங்க. உடனே நம்மால வந்து கேட்டான் போர்டு என்ன ரேட் வரும், லேப்டாப் ரேட் தான் வரும், அவ்வளவுதானா சார், இவ்வளவு சீப்பா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து, ஏன்னா ஆப்வியஸ்லி எல்சிடி டிஸ்பிளே இருக்கும், அதெல்லாம் காசு கிடையாது, போர்டு தான் காசு. என்னத்த சொல்ல, மொத்தம் இந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எனக்கும் ஒரு வகையில ஒரு ப்ராப்ளம் பயம் இருக்கு. நான் இப்போ மேக்புக்ல வந்து ஏர் M3 வாங்கியிருக்கேன். இந்த ஏர் M3 வாங்கினாலும் கூட கம்ப்ளீட்டா எல்லா பார்ட்ஸும் சால்டட்னும் போது ஏதாவது ஒண்ணு வாய போலந்தாலும் நீங்க பத்திரமா பாத்துக்கணும். மெயினா அந்த வாட்டர் எதுவுமே ஆகாம பாத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா உழைக்கும். மேக் நல்லா உழைக்கும்ங்கிறது உண்மை ப்ரோ. ஏன்னா நம்மகிட்ட மேக் குவாலிட்டி வைஸ் அவன் லேப்டாப்ஸ்ல அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. ஸோ அதாங்க மொத்தம் வந்து என்னன்னா, இந்த இன்சூரன்ஸ் நீங்க போடலாம், ஆனா நீங்க அப்படி படிச்சு பாத்துக்கிறது நல்லது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பா லூப் ஹோல் ஏதாவது ஒன்று வச்சிருப்பான், நமக்கே தெரியாது. அது நம்ம வாங்கிடுவோம், பட் ஆனா அதை நம்ம அவன் டாக்குமெண்ட் அனுப்பும்போது அதை படிச்சு பார்க்கணும். இவ்வளவுதாங்க கவர் ஆகும். நீங்க ஆக்சிடென்டல் டேமேஜுக்கே ஒரு சில பேர் போட்டிருப்பான். ஒரு சில இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க முன் பக்கமா விழுகக்கூடாது, சைட்ல விழுந்திருக்கு உங்களோடது, இது கவர் ஆகாது அப்படின்னுவான். டே என்னடா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு தான் இருக்கும். உண்மை இது ஒண்ணு இல்ல ப்ரோ. நம்ம இது
சாம்சங்லயும் ஆப்பிள்லயும் ADLD இருக்குல்ல, ஆமா அதாவது ஆப்பிள்லயும் அந்த இது இருக்கு, ஆக்சிடென்டல் டேமேஜ் லிக்விட் டேமேஜ்ன்றது சாம்சங்ல உள்ளது. கேர்ப்ளஸ் சாம்சங் ஆனா தெளிவா என்ன சொல்லுவானா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான். சாம்சங்ல வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தலாம், ஆப்பிள் மல்டிபிள் டைம்ஸ். ஆனா ஆப்பிள் மல்டிபிள் டைம்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க போனை வந்து நீங்க கீழே போட்டு உடைச்சிடுறீங்க, அது எந்த ஆங்கிள் விழுந்து உடைஞ்சதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபீல் கேட்டணும். ஆமா அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கான், அதுக்கு ஒரு தனி பேப்பர் வச்சிருக்கானுங்க அவனுங்க. நான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன், என்னடா இப்படிலாம் யாரை யோசிச்சு பார்த்தா போற தெரியாம விழுந்தது, இப்படி விழுந்தா நாங்க என்ன பண்றது. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசும்போது இப்படிதான் புலம்பிட்டு இருந்தாரு. ஐயோ என்னையா சொல்றாங்க அப்படின்னாரு. என்னாச்சு ப்ரோ அப்படின்னா, ஏய் சைடு பக்கமா விழுந்தா 10,000 ரூபாய் பே பண்ண சொல்றான், டைரக்டா ஃப்ரண்ட் ஃபேசிங்கா விழுந்தா 4000மோ 5000மோ சொன்னாரு, பேக் சைடு விழுந்ததுன்னா ரேட் அதிகமா சொன்னாரு. ஆமா, ஏன்னா அது வயர்லெஸ் சார்ஜிங் காயில் எல்லாம் இருந்துச்சு இல்ல அந்த டைம்ல. 15 சீரிஸ் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, 16ல இருந்தா அதை ஃபுல்லா தனியா பிரிச்சுட்டாங்க. ஐயோ அவர் சொல்லும்போது இத்தனைக்கு இது வந்து எதுல வருது, கேர்ப்ளஸ்ல வருது. ஆமா, அப்புறம் கடைசியில ஒரு ஜோக் இருக்கு, அதை கேட்டா நீங்க சிரிச்சிருவீங்க பயங்கரமா. இது எல்லாத்தோடையும் ஓரளவுக்கு பிரைஸ் வந்து எப்படின்னா, ஃப்ரண்ட்ல விழுந்தா ஒரு பிரைஸ், பேக்ல விழுந்தா ஒரு பிரைஸ். ஆமா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பிரைஸ் இருக்கு. அந்த பிரைஸ் என்னன்னா, புதுசா ஃபுல் போனே மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வாட்டர் டேமேஜ். ஓ ஓகே, போனே வாட்டர் டேமேஜ் பண்ணிடுறாங்கன்னு நீங்க யாராவது அவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு வந்து என்னன்னா போனை மாத்துறதுக்கு 8,900 ரூபாய் 8,000 ரூபாய் பே பண்ணா 9,000 சம்திங் கரெக்ட்டா பே பண்ணா டாக்ஸோட சேர்த்து. சோ இப்போ இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சார் என்ன சார் சொல்ல வரீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல, அப்படிதான் இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, கீழே போன் விழுந்துருச்சு தவறுதல அப்படின்னா, அது கேர்ப்ளஸ்ல இருக்குன்னா நேரா கொண்டு போய் வீட்டுல பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போகணும். ஆமா, தண்ணிக்குள்ள விழுந்து உடஞ்சிருச்சு. என்னென்னலாம் பாருங்க, இந்த மாதிரி Flipkart Amazonலயும் வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுக்கோங்க. ஏன்னா பிரைஸ் அவங்க ரொம்ப லோவா கொடுக்குறாங்க. Amazon Flipkartல செக் அவுட் பண்ணும்போது 1300 1500க்குலாம் இன்சூரன்ஸ் தரன்றான். அது ஆனால் அந்த ஃபோனோட ரேட் 1 லட்ச ரூபா இருக்கு. எப்படி அவன் அதை கவர் பண்ணுவான்ற ஒரு ஐடியாவே இருக்காது. பட் நம்ம இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கிளைம் பண்ண போகும்போது நமக்கு ஆப்படிப்பாங்க. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்று போட்டு அதை எப்படி தான் ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவான். இப்போ 26,000 ரூபா டிஸ்பிளேனா 10,000 ரூபா கட்டு அப்படின்றான். அப்ப இன்சூரன்ஸ் போட்டதே வேஸ்ட். அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண பிளான் அப்படி சார் அப்படின்றான். டே அங்க ஆப்ஷனே இல்லையடா சூஸ் பண்ண, நீ இது ஒன்று தானே கொடுத்த அப்படின்னா, சாரி சார் உங்க பிளான் இவ்வளவுதான் காட்டுது எங்களுக்கு அப்படின்னு ஒன் அசிஸ்ட்ல சொல்றான். ஆமா, இதே மாதிரி தான் இப்போ நம்ம லோகேஷ் ப்ரோக்கா இருக்கு. அவர் இன்னும் நிறைய ஆடியோ எவிடன்ஸ்லாம் அனுப்புறேன் இருக்காரு. அவர் அனுப்பட்டும், இன்னொரு வீடியோல கண்டிப்பா நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் அலர்ட்டுங்க. நான் வந்து சொல்றேன், இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. எல்லாமே உங்களோட பர்சனல் ஹெல்த்தா இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணுங்க. பட் எல்லாமே எப்படிப்பட்ட விஷயம்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். இதுல வந்து இப்போ நிறைய பேர் இப்போ காமேஷ் ப்ரோலாம் கூட சில சமயம் என்ன ஃபீல் பண்ணி பேசுவார்னா, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது கவரேஜ் போய் சேருது, எல்லாம் கரெக்ட், ஃபேமிலிக்கு போகும். ஆனா இப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் அது வந்து ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னு பார்க்க நான் இருக்க மாட்டேனே, கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றதுன்ற. ஆமா, எவ்வளவு அலைய விடுறாங்க. அவர் எப்படி அது அவங்க அப்போ ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, அவரு இந்த வயசுல இந்த நாள்ல இப்படி செத்துக்க கூடாது, இந்த வயசுல இந்த நாள் இப்படி செத்துருந்தாலும் கொடுத்துருப்பேன், அதுக்கு அந்த மாதிரி சாக முடியும். கரெக்ட். இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டுருந்தாங்கன்னா சம கடுப்பு இல்ல. ஸோ அதனால கொஞ்சம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க. ஆமா, அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது பெட்டர். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அலையிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்க நம்மள நோன்லயே வேணாம், இன்சூரன்ஸே வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துருவோம். நான் இப்போ இன்சூரன்ஸ் வாங்கினேன், நான் இந்த பக்கம் போகும்போது காத்து வாங்க வந்தேன், தெரியாம வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இன்சூரன்ஸ் வந்து இப்போ ஃபோன் வாங்கும் போது இப்போ எம்ஐல இப்போ 15 அல்ட்ரா 15 சீரிஸ்லாம் வரும்போது அவங்களே ஒரு இன்சூரன்ஸ் ஓன் பிளான் கொடுத்தாங்க, எம்ஐ ப்ரொடெக்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சரா இருக்காது. தேர்ட் பார்ட்டி போறதை விட இப்போ இந்த ஒன் அசிஸ்ட் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குல்ல, ஜிவிஸ் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள விட இப்போ சாம்சங்னா சாம்சங்கோட ஓன் இன்சூரன்ஸ் கேர் பிளஸ் இருக்கு, ஆப்பிள்னா ஆப்பிளோட கேர் பிளஸ் இருக்கு. ஆமா ஆமா, அது நிஜமாவே நீங்க பே பண்றது எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, 15,000 9,000 10,000 வரும். ஆமா, சும்மா அந்த 2,000 3,000 அதெல்லாம் ஆமா பே பண்றதே கொஞ்சம் ஹெவி தான். சோ வந்து அது வந்து உங்களுக்கு ட்ரஸ்டபிளா இருக்கும். அந்த மாதிரி இன்சூரன்ஸா எடுக்கிறது ஃபோன் வாங்கும்போது நீங்க மேபி அவங்க வெப்சைட்ஸ்ல வாங்கினீங்கன்னா, ஓப்போவோட வெப்சைட்ல வாங்கினாலும் சரி, விவோட வெப்சைட் வாங்கினாலும், எம்ஐயோட வெப்சைட்ல அவங்களே டைரக்டா அவங்களோட ஓன் இன்சூரன்ஸை தராங்க. அது 4,000 5,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் அது ஒர்த்து. நீங்கள் வந்து ஃபோனை வந்து நான் கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு அடிக்கடி ஃபோன் கீழே விழுவோம், நான் கேஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க அதை எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. சீரியஸா இதுக்கெல்லாம் டைட்டில் என்ன வைக்கலாம் தெரியுமா இருக்கு, தெரிஞ்சே ஏமாந்தேன் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட அப்படின்னு வச்சிடலான்னு பாருங்க. ஆமா, அந்த அளவுக்கு கடுப்பா இருக்கு. சரியா, ஒரு ஹோப் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நம்பிட்டியா நீ அடப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால உசாரா இருந்துக்கோங்க. ரைட்டா, அதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சோம். ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பத்தியோட சந்திப்பா இருக்கீங்க. சிவபரணி கௌதம், பார்க்கலாங்க. பை.